தேர்தல் களத்துல ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற சக்தியை எதிர்த்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இன்னொரு மைய அரசினுடைய ஆட்சி அதிகாரம் நம்ம அவங்களோட இணைந்து பணியாற்றும் பொழுதுதான் எதிர்கொள்ள முடியும். ஆமா, நீங்க அதை தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கும். அதுக்கு உதாரணம் சொன்னேன். தலைவருங்க எம்ஜிஆருங்க, அந்த காங்கிரஸோட கூட்டணி. உங்க மாதிரி இளைஞர்களுக்கு கூட தெரியல, அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்ப இளைஞர்களுக்கு தெரியல, இப்ப அதிமுக இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும் தானே. அது விட்டுருங்க, அது ஏன் அது சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியல, அதை புரிஞ்சுக்கல. நீங்க சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லை. அதாவது மத்தியில இப்ப காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் நீங்க அவங்க கூட கூட்டணி இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. பாருங்க, மத்தியில் இருக்கிற அரசோட எந்த அரசாக இருந்தாலும் அதுல அவங்களோட மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது என்பதை கலைஞர், புரட்சி தலைவர் இரண்டு ஆளுமைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அப்படி என்றால் ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால், என்னுடைய கொள்கையை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால், என்னுடைய எதிரியிடத்திலும் நான் சரணாகதி அடைவது அல்லது எதிரியிடத்திலும் கூட்டு சேருவது என்பது அரசியலில் தவிர்க்க முடியாதது என்பதை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு 67ஆம் ஆண்டு அதை கடைபிடித்தார்கள்.